முன்பு வகித்து வந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியை திரும்பவும் பெறணும். கட்சி உறுப்பினர்களை ஒன்று சேர்க்கணும். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க, பிரிஞ்சு போனவங்களை ஒன்று சேர்க்கணும். இதெல்லாம் நடந்தா மட்டும்தான் நான் கூட்டணிக்கு வருவேன், இல்லைனா வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நீக்கப்பட்ட உறுப்பினர்களை கட்சியில சேர்க்கல, இங்கு ஒற்றுமை இல்லை அப்படின்னா அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா தோல்வியை தான் தழுவீங்க அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாரு. கடந்த 24ஆம் தேதி உரிமை மீட்பு குழுவின் கூட்டத்துல ஓபிஎஸ் என்ன பேசியிருக்காருன்னா, வருகிற 15ஆம் தேதி ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல தான் அமித்ஷாவும் ஓபிஎஸ் அவர்களும் அவசரமா சந்திச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பாஜகவின் அதிருப்தியால பாஜகவிலிருந்து விலகுற அப்படின்னு அறிவிச்சிருந்திருக்காரு. இந்த சூழ்நிலை தான் ஓபிஎஸும் அமித்ஷாவும் சந்திச்சிருக்கிறாங்க. அப்பதான் இந்த நிபந்தனைகள் எல்லாம் அமித்ஷாவிடம் இவரு வச்சிருக்கிறாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்து வந்த ஓபிஎஸ் இப்போ விலகுறன்னு அறிவிச்சது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காவே இருந்துச்சு. இதனால திரும்பவும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில அமித்ஷா பாடுபட்டு வராருன்னே சொல்லலாம். அதுக்குதான் ஓபிஎஸ் இந்த நிபந்தனைகள்லாம் வச்சிருக்காரு. இதற்கு அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு, கண்டிப்பா இதை நிறைவேற்றணும் நம்பிக்கையும் கொடுத்தாரு அப்படின்னு தகவல் சொல்லப்படுது. ஆனா இதை அதிமுக தரப்பு எப்படி எடுத்துக்கொள்ளும், இதற்கு எடப்பாடி செவி சாய்க்குவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. என்னதான் அதிமுக பாஜகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருந்தாலும் இதற்கு தலை சாய்க்குமா, எடப்பாடி இதற்கு ஒத்து வருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.